மக்கள் ஓடெடுத்தால் ஆட்சேபனவோ ஆட்சேபன நேரத்தில் அடுத்த நாள் சொல்லுவோ இல்லாட்டி அடுத்த நாள் சொல்லுவோ இல்லாட்டி மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்தது உண்மையிலே நான் அனுபவப்பட்டேன். இன்னைக்கு டாக்டர் சிதேந்திரன் நடந்தது அப்படி இல்லாத அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இதுநாள் வரைக்கும் இருந்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாக நாங்கள் அப்படி இருக்க போவதில்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த பிரதேசத்தை கட்டியெழுப்பதற்கு இவ்வாறான அமைப்புகள் நிறுவலை வடபிரதேச நலவர சம்மேளனமானது 50 வருடங்கள் தாண்டியும் இந்த பிரதேசத்தில் மது போதைப் பொருள் புகைகளுக்கு எதிராக கிராமங்கள் தோறும் பாடசாலை தோறும் நகரங்கள் தோறும் சென்று தொடு பிரசுரங்கள் மூலமும் குறித்த வளவாளர்கள் மூலமும் பிரச்சாரங்களை செய்து அந்த கிராமப்புறங்களில் மதுபாவனை குறைந்ததனை நாங்கள் நீண்டகால வரலாற்றினூடாக கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த அமைப்புக்கு எந்த ஒரு நிதியும் இல்லை. அதுதான் பிரதானமான விடயம். அடி நிறுவனம் ஒரு குறித்த நிதியை தங்கோடு வந்தது. அது 6 வருஷத்துக்கு அந்த நிதியை நிறுத்திவிட்டது. நிதி இல்லாத நிலையிலும் மாதாந்தம் கூட்டத்திற்கு எந்த ஒரு படிப்பாளர்களும் வருகை மறுப்பதில்லை. கூட்ட கொடுப்பனம் இல்லாமலும் எந்தவித கொடுப்பனவும் இல்லாமலும் தாங்களாக நினைத்து மக்களுக்கு சிறப்பான சேவையாக இருந்தார்கள். இவர்களுக்கான ஒரு கட்டிட வசதியோடு சிதங்கி சந்தியுள்ள காணியை ஏற்படுத்தி தர வேண்டும். இப்போது அரசாங்கம் இருக்கின்ற நிலைமை எங்களுக்கு தெரியும். கட்டணத்துக்கு நிதி ஒதுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த அமைப்பு பவரோடு இருக்கின்றது. புலம்பெயர் தேசத்து மக்களுடைய நிதியிலிருந்தோ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வருட இறுதியில் திருப்பி அனுப்புகின்ற நிதியிலிருந்தோ எங்களுக்கு ஒரு கட்டடத்தை நிறுவி தருவதன் மூலமாக இந்த பிரதேசத்தில் இருந்து மதுபானம் போதைப் பொருள் புகைகள் போன்றவற்றை எதிர்ப்பதற்கும் ஒன்றுக்கு மேற்பட்டால் பார் திறப்பதை தடுப்பதற்கும் நாம் என்றும் நேரத்துடன் விசுவாசத்துடன் இந்த மக்களுக்காக உழைப்போம் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் அனைவரிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 1979ஆம் ஆண்டு அதன் தாய்மை அமைப்பான IOET என்கின்ற அதாவது ஸ்வீடனிலே இருந்து இயங்கிக் கொண்டிருந்த அந்த சர்வதேச நல்லொழுக்க நிறுவனம் என்கின்ற அந்த அமைப்பிலே தன்னை பதிவு செய்து கொண்டது. இவ்வாறு பதிவு செய்து கொண்ட இந்த அமைப்பு பின்னாலே அவர்கள் மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு அபிவிருத்தி வேலைகளை செய்த ஒரு விபத்தை அடிப்படையாக கொண்டு 1972ஆம் ஆண்டிலே இருந்து கடந்த 22ஆம் ஆண்டு தனது 50வது ஆண்டு விழாவை நிறைவு செய்தது. மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். இந்த நிலத்திலே நாங்கள் ஒரு கட்டிடம் அமைக்க வேண்டும். அந்த கட்டிடத்திலே இருந்து எமது சொந்தக்காரிலே நாங்கள் ஒரு நல்லொழுக்க செயற்பாட்டை அதாவது புகைப்பொருள் போதைப்பொருள் அற்ற அந்த நடவடிக்கைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற ஒரு சமூக அமைப்பாக மாறி நாங்கள் செயற்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக அந்த கோரிக்கையை நாங்கள் உங்களிடம் முன்வைக்கின்றோம். இந்த கட்டிடம் ஒரு வாடகை கட்டிடம். தோழர்கள் அமைச்சர்கள் எங்கள் காரியாலயத்திற்கு முதல்வராக சமூகப்படுத்தியிருக்கிறார். மற்றவர்கள் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு நான் சொல்ல வேண்டிய கடமைப்பாடு உள்ளது. அமைச்சர்களுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியை முதலாக சங்காரிலே இந்த அமைப்பு இந்த காரியாலயத்தை அழைத்துத்தான் கூட்டம் இருக்கிறார்கள். நான் சொன்ன வாக்கு நிறைவேறிவிட்டது. அது சந்தோஷம். என்னிடம் 3 கிடைக்கும். 3 கிடைத்து விட்டது. இந்த கொள்கையை ஆகவே அதை நாங்கள் உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி பாடுபடுவோம். ஏனென்றால் தேசிய மக்கள் நான் உண்மையிலே மக்கள் ஓடெடுத்தால் ஆட்சேபனவோ ஆட்சேபன நேரத்தில் அடுத்த நாள் சொல்லுவோ இல்லாட்டி அடுத்த நாள் சொல்லுவோம். எனக்கு எழுதிவிட்டது அமைப்பு சாதிக்கிறால் தெரிகிறது. ஆனால் அந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி இப்ப நேரம் இல்லைத்தான். ஆனால் எடுத்துட்டார்கள் அடுத்த நாளும் அதற்கு ஒரு ஆட்சேபனம் அடுத்த நாள் ஆட்சி தான் அவர்களுக்கு மெனக்கூடியது.
எனக்கு இப்ப என்னோட காட்சி கொண்டார்கள் மனக்குடையது உள்ளதை சொல்றேன். ஆகவே அந்த தவறுகளை விட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு நான் சொல்லிவிட நன்றி. ஆரம்பித்ததன் தொடக்கம் இன்று வரை எங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குகின்றது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். அந்த வகையிலே நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட இந்த அமைச்சருக்கான இந்த பாராட்டு விழாவை நாங்கள் மகளுடன் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் நீண்ட காலத்துக்கு பிறகு நம்முடைய பிரதேசத்துக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு நல்ல ஆளுமையுள்ள ஒரு அன்பான ஒரு பண்பான எல்லோரையும் அனுமதித்து செல்லக்கூடிய மிகவும் பக்குவம் வாய்ந்த ஒரு மனிதர் நம்முடைய சகோதரர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்களை நீங்கள் பாராட்டிக் கொண்டிருப்பது நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றோம். நீண்ட திட்டங்களோடு நீண்ட பயணத்தோடு மக்களையும் மக்களுடைய பேர்களையும் கேட்டு வருகின்றோம். இடதுசாரி கொள்கைக்கு மிகவும் புகழ் வாய்ந்தது. பல பேர் மக்கள் கூட இணைந்து இருக்கின்றார்கள். அவ்வாறானதெல்லாம் ஒன்று திரண்டு உங்களது உதவியை 3 நாளில் காணியிருக்கின்றோம். எனவே நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கைகளை கொண்டு அந்த வகையிலே சங்கான மக்களுக்கு அந்த நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு அதிகாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை எமது கடப்பாடு. அப்போதுதான் இந்த இலங்கை ஒரு மனிதனையும் கொண்ட பண்பு கொண்ட நல்ல பிரஜைகள் உருவாகிறார்கள். அதை உருவாக்குவதற்கு இந்த இவ்வாறான வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளனம் கண்டிப்பாக உதவி புரிவார்கள். அதற்கான ஊக்கங்களை எமது அரசாங்கம் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த பிரதேசத்தை கட்டியெழுப்பதற்கு இவ்வாறான அமைப்புகள் தேவை. இதை இன்னும் பலப்படுத்த வேண்டும். எவ்விடம் கூட்டிருந்தார்கள் அதில் ஒரு கட்டணம் ஒன்று கட்ட வேண்டும். நாங்கள் கண்டிப்பாக எமது அமைச்சருக்கு விமான என்பதை கூறி கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்போம். ஏனென்றால் வயற்காணிகளில் பல பணம் படைத்தவர்கள் எல்லோரும் அதை வீட்டு காணியாக மாற்றிவிட்டார்கள். பல இடங்களில் இருக்கிறது. ஆனால் அமைப்பென்ற ஒரு நல்லொழுக்க சம்மேளனத்துக்கு அவரான காணியை கேட்கும் போது அதை மாற்ற முடியாமல் பல இடங்களாக வெளியேற்று சும்மா இருக்கிறார். கண்டிப்பாக அதை ஒரு அமைச்சர் பரிசீலித்து வெகுவிரை உங்களது குறைகளை பயிற்சி செய்து கொண்டு அதை பெற்றுக் கொடுப்பார்கள். இடமான நம்பிக்கை இருக்குது. நானும் அதை பெற்றுக் கொடுப்பதற்கு அமைச்சருக்கு என்னாலான என்ற உதவிகளை அவருக்கு சொல்லி அதை பெற்றுக் கொடுப்போம். அது வெகுவிரை நிறைவேறும் இடமான நம்பிக்கை. மீனவர்களுடைய அத்துமீறல் அது தொடர்பாக இன்று இந்திய அதிகாரிகளால் விடுக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கை. அந்த அறிக்கையில் என்னவோ நேற்று மாத்திரம்தான் எங்களுடைய கடல் பரப்புக்கு இந்திய மீனவர்கள் வந்திருக்கிறார்கள். அவை எமது ராணுவம் அல்லது எமது கடற்படை அவர்களை வரலாக தடுத்து நிறுத்தி சுட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துகின்ற விதமாக அவருடைய கருத்து காணப்படுகிறார். ஒரு விடயத்தில் இடத்தை நாங்கள் இந்தியாவுக்கு குறிப்பிட்டார்கள். இந்தியா என்னுடைய நட்பு நாடு. இந்தியா எங்களுக்கு கடந்த காலத்தில் உதவி செய்திருக்கின்றது. இந்தியா இப்போது உதவி செய்கின்றது. அதற்கு எல்லாவற்றுக்கும் உங்களுடைய நன்றி. ஆனால் இந்தியாவோ அல்லது வேறு யாரோ அமெரிக்காவோ சைனாவோ யாருமே நினைப்பார்கள் என்றால் நாங்கள் அந்த வல்லரசுகள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்றவர்கள் நினைப்பார்கள். அது தவறான அவ்வாறான முதுகெலும்பில்லாத அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாக நாங்கள் அப்படி இருக்க போவதில்லையோ. இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் எங்களுடைய கடல் பரப்பை கடல் எல்லையை மீறி இங்கு வருகை தந்து சோலை மூலமாக எங்களுடைய கடலில் இருக்கின்ற மீன்களை மாத்திரமல்ல எங்களுடைய நாளைக்கு இருக்கின்ற கடல் வளத்தையே சூறையாடிக்கும் செல்கிறார். அந்த சூறையாடலுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய தேவை. அந்த சூறையாடலின் போது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான அமைச்சர்களால்
பேசப்படுவது அடிக்கடி உச்சரிக்கப்படுகின்ற பேர் தான் பேர் கொண்ட நாங்களெல்லாம் ஈழ போராட்டத்திற்கு தமிழ் மக்களுக்கு ஆதரவு. இரண்டால் அவர்கள் எங்களுடைய தொல்குடி உறவுகள் அப்படி கூறிக்கொண்டு யுத்தம் நடந்த போது எங்களை பற்றி வியாபாரம் செய்தார். யுத்தம் முடிந்த பிறகு எங்களை பற்றி வியாபாரம் செய்தார். இப்போது எங்களை வைத்து வியாபாரம் செய்கின்ற அரசியலாக தமிழ்நாட்டில் ஒரு சில அரசியல்வாதிகள் உழைப்பதை காணப்படுகிறார். அதனால் முதல்கள் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்கும். இரண்டாவது, எங்கள் எல்லோருக்குமே தெரியும், இன்னைக்கு இந்திய மீனவர்கள் இங்கு வருகின்ற போது நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை கடந்த காலங்கள் வர வேண்டாம் என்று கூறியோம். இது எங்களுடைய கடல் பரப்பு என்று கூறியோம். இந்தியாவில் கைகொள்ளாத தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற கேரளாவுக்கு போயிருந்தோம். கேரளா முடியாது. ஹைதராபாத் போயிருமா முடியாது. கர்நாடகாவுக்கு போயிருமா முடியாது. பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கு போறாங்களா? இல்லை. பக்கத்து நாடா இருக்கிற மாநிலத்துக்கு போறாங்களா? இல்லை. எங்கள் நாட்டுக்கு வந்து எங்களை கடல் வளத்தை நாசமாக்குகிறார். நாங்கள் கூட இன்றைக்கு இந்த சோழர் யந்திரத்தின் மூலமாக மீன்பிடிப்பதை தடை செய்து அவ்வாறு தடை செய்திருக்கிற நேரத்தில் அந்த தடைகள் எல்லாத்தையும் பொருட்படுத்தாது இந்திய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சில பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்கள் இங்கு வருகின்றது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை பொருட்படுத்தாது, அங்கு இருக்கின்ற பெரும்பாலான மீனவர்களுடைய கருத்துக்களை பொருட்படுத்தாது, அங்கு இருக்கின்ற உண்மையான நல்ல உடற்பியலாளருடைய கருத்துக்களை பொருட்படுத்தாது, இந்திய மத்திய அரசாங்கத்துடைய கருத்துக்களை பொருட்படுத்தாது, இலங்கை கடல் பரப்புகளுக்கு பிரவேசித்து எமது கடல் பரத்தை சூறையாடி எமது பள்ளங்களை அடித்து நொறுக்கி எங்களுடைய கடல் எங்களுடைய வலைகளை சிதைத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை 120% இங்கு இருக்கின்றவர்கள் உயர்வுள்ளார் கடற்தொழிலாளர். அந்த கடற்தொழிலாளர்களுடைய வாழ்க்கைக்கு வேட்டு வைக்கின்ற போது அந்த மனிதாபிமானம் இந்தியா சொல்றாங்க மனிதாபிமானமாக நடந்து கொள்ளும். அவன் மனிதாபிமானமாக எங்கே நடந்து கொடுத்திருக்கிறான். அங்க இருக்கின்ற வருகின்ற அதாவது இந்திய கடல் படகுகள் வருகின்றவர்கள் நாங்கள் அழைத்து கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற துணை தூதுவர் அவர்களே, இங்க இருக்கின்ற தூதரக அதிகாரிகளே, இங்க இருக்கின்ற அரசாங்கம் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஆதரவாளர்களே, இங்க இருக்கின்ற ஊடகவியலாளர்களே, நீங்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு சென்று எங்களோட கடற்கரையில் இருந்து பாருங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் இங்கு வந்து செய்கின்ற அட்டுழிகள், செய்கின்ற அழிகள் எங்களுடைய மீனவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அந்த துப்பாக்கி சூட்டின் போது காயமடைந்தவர்களுக்கு எங்களது ஆழ்ந்த கவலை நடத்தி அதை போன்ற இந்திய அரசாங்கத்தில் நாங்கள் கேட்கின்றோம். தயவு செய்து இந்த சோழர் மூலமாக மீன் பிடிப்பதை தடுங்கள், நிறுத்துவதன் மூலமே இதற்கான நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். இலங்கை மீனவர்களையும் இந்திய மீனவர்களையும் பகடை காய்களாக பயன்படுத்தி அந்த பகடை காய்களை எடுத்து அதன் மூலமாக அரசியலில் குளிர்காய வேண்டாம் என்று நாங்கள் கேட்கிறோம். அதே போன்று இந்த 2 நாடுகளுக்கு இடையே இந்த மீன்பிடி பிரச்சனை காரணமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த ராஜதந்திர உறவுக்கும் பங்கம் ஏற்படுத்த வேண்டாம் என
நாங்கள் மிக மிக தாழ்மையாகவும் பிரியமாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இதுவல்ல ஒற்றும் சோழையும் மூலமாக மீன்பிடிப்பதை சட்டவிரோதமாக மீன்பிடிப்பதை தடுத்து நிறுத்துவதே இதற்கான தீர்வாகும். நீங்கள் சொன்னாலும் கேட்காவிட்டாலும் நிச்சயமாக நாங்கள் இந்த சங்காலை அல்லது பட்டுக்கோட்டை பிரதேசத்துக்கு கூடுதலான